சொல்ல மாட்டேன். ஹலோ என் அன்பு பிள்ளைகளே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம அப்பா நம்மளை எதிலையும் குறை வைப்பது கிடையாது. ஆனா யாரையும் நம்பி இருக்காதீங்க, யாரையும் நம்பி இருந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு சில காரியங்கள் ஒரு குடும்பம் சொல்லும் பொழுது இருந்துச்சு. அவர்கள் கையில நிறைய பணம் பொருளும் பொழுது அவங்க எல்லாரையும் பணத்தினால் விலைக்கு வாங்கி அவங்க சொல்லுகிறபடியாக ஒரு கூட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க, உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த பணத்தினால அவங்க கஷ்டப்படும் போது நம்ம கொடுத்துட்டா அவங்க நமக்கு அடிமையாயிடுவாங்க, நமக்கு சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி நிறைய பேருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி அந்த உதவி செஞ்சிட்டாங்க அந்த குடும்பம். அப்போ அவங்க டீ குடிக்க போனா இவங்க தான் பில் கட்டுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இவங்க தான் பில் கட்டுவாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்ணுவாங்க, கொடுத்து உதவுவாங்க. இப்படி அந்த குடும்பத்தை நம்பி சில குடும்பங்கள் இருந்தது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் நம்மளை சொல்ற பேச்சு, இவங்க சொன்னா இங்க போகக்கூடாதுன்னா அவங்களும் போக மாட்டாங்க தான் இருந்தாங்க. அப்படியே ஒரு காலகட்டங்கள் போனது. எப்பொழுது பணத்தை கொடுத்து இவங்களெல்லாம் நம்ம கைக்குள்ள வச்சிருக்கலாம் நினைக்க ஆரம்பிச்சாங்களோ, அவங்க வாழ்க்கையில அந்த பணம் என்ன பண்ணுச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் வர முடியாமல் நின்று போய்விட்டு, வீட்டு வாடகை வரவில்லை, பிசினஸ்ல லாபம் வரல, கொடுக்கப்பட்ட பணங்கள் திரும்பி வரல. இப்படி அவங்க இந்த பணத்தினால ஒரு ராஜ்யத்தை உருவாக்க நினைச்சவங்க அந்த பணம் எல்லாம் அவங்க கிட்ட என்ன பண்ண போச்சு, வராமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பணத்தை வாங்கி பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஜாலரா அடிச்சாங்க பார்த்தீங்களா, இவங்க கூட்டு போய் இவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு செலவு செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ கூட்டிட்டு போன அந்த குடும்பங்கள்லாம் இவங்களை விட்டு என்ன பண்ணிடுச்சு, பின்வாங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ கடவுள் அவங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினாராம். என் அன்பு மகளே, நான் உங்களுக்கு கொடுத்த இந்த பணம் என்னுடைய ஊழியத்திற்கும் எனக்குண்டானதும் உன் குடும்பத்திற்குண்டானதும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா நீ இந்த பணத்தை வைத்து எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்று எண்ணி என்னுடைய அன்பை விட்டு தூரமாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் உணர்த்தினாராம். அப்போ இந்த குடும்பம் ஒன்றாக இணைந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெபித்தார்களாம். சங்கீதம் 88ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவங்க அப்படிதான் ஜெபிச்சாங்க அந்த வசனத்தை வச்சு. நான் அந்த குடும்பத்திற்கு ஜெபிக்கும் போது அவங்க அந்த காரியத்தை சொன்னாங்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்ததை நான் ஒரு மேட்டிமையாக, அவங்க சூழ்நிலை அறிந்து நான் பணத்தை கொடுத்தேன், அவங்க எனக்கு அடிமையாயிடுவாங்க, இந்த பணத்தினால் அவங்கள நான் என்னுடைய சொல்லுக்கு கொண்டு வந்துடலாம், எனக்கு யார் ஆகாதவங்களோ அவங்களையும் இவங்களை ஆகாதமாக மாத்திரலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆண்டவரே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களா, இரவும் பகலும் அவரை கூப்பிட்டு கதறி செபித்தார்களாம். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார், இனி வரக்கூடிய நாட்களில நீ எந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய சித்தம் இல்லாமல் செய்யாது என்று சொன்னார்களாம். சொல்லி ஒப்பு கொடுத்த பிறகு கடவுள் வர வேண்டிய பணங்கள் தடையில்லாமல் இரட்டிப்பாக அவங்க கரங்களுக்குள் வந்தது. பிஸ்னஸ் பெருகியது. இந்த பிஸ்னஸ் பெருகிறதை அந்த குடும்பங்கள்லாம் கேள்விப்பட்டு திரும்ப அவங்ககிட்ட வரும் பொழுது அவங்களுடைய கதவுகளை அடைத்தார்களாம்.
என் அன்பு தேவச்சனமே, இந்த உலகம் அப்படிதான். உன்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை விலை பேசுகிறவர்கள் இருப்பார்கள், உங்களை ஏமாற்றுவர்கள் இருப்பார்கள். ஆனால் கொடுத்தவர், நம்மளை உயர்த்தினவர், நம்மை மேன்மைப்படுத்தினவர், அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய காரியத்திற்காக கடவுள் கொடுத்த இந்த பணத்தை அவருடைய சமூகத்துக்குள் செலவிடுகிறோமா, ஆலயத்துக்கு கொடுக்கிறோமா, ஊழியத்துக்கு தாங்குகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் இன்னும் உங்களுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை குறைவில்லாமல் நிறைவாக வைத்திருப்பார். ஆமென்.